இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருநெல்வேலியில அப்பா பையன் 2 பேரையுமே கொலை பண்ண அந்த நியூஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியில கல்லிடைக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊர்ல காளிமுத்து அப்படிங்கிற ஒரு நபர் அவரோட 2 மகன்களோட மதியம் 3 மணி போல 2 வீலர்ல போயிட்டு இருந்திருக்காரு. பின்தொடர்ந்து வந்த ஒரு மர்ம கும்பல் வந்து ஃபோர்ஸா அந்த 2 வீலரை காரை வச்சு இடிச்சு தள்ளிடுறாங்க. அதுல பலமா அடிபட்டு அந்த 5 வயது மகனாங்க ஜெயராஜ் அப்படிங்கிற பையன் வந்து பலத்த அடினால சம்பவ இடத்திலேயே இறந்து போயிடுறாங்க. சின்னத்துறை அப்படிங்கிற 15 வயசு பையனுக்கும் பலமா அடிபட்டு இருக்குங்க. அந்த மர்ம கும்பல் காரை விட்டு இறங்கி காளிமுத்தை சரமாரியா வெட்டி காளிமுத்துவோட தலையை மட்டும் தனியா எடுத்து ஒரு பையில போட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த 15 வயசு பையனோட மனநிலை என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தன்னோட அப்பாவோட தலைய தான் கண்ணு முன்னாடியே ஒருத்தவங்க வெட்டி அந்த பைக்குள்ள போட்டு போகும்போது அந்த பையனோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும். அந்த கும்பலை சேர்ந்தவங்க வெட்டிட்டு போன தலைய திருநெல்வேலி டு அம்பாசமுத்திரம் ஹைவேல தூக்கி போட்டு போயிருக்காங்க. கொலைக்கான பின்னணி என்னன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ முதற்கட்ட தகவலா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, 19 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக பழிக்கு பழி வாங்குறதுக்கு தான் இந்த கொலை அப்படிங்கறது நடத்தப்பட்டிருக்குங்க. 2007ல மூலாச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சாதாரணமா ஏற்பட்ட ஒரு தெரு சண்டையில தான் இந்த சம்பவம் ஆரம்பிச்சிருக்குங்க. 15 வயசு அந்த பையன் கொடுத்த வாக்குமூலத்தோட அடிப்படையில போலீஸ் இன்னும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த காளிமுத்து அப்படிங்கிறவரை கொலை பண்றதுக்காக ஒரு கார்ல மட்டும் வரலங்க, ஒரு கார் போக 8 2 வீலர்லயுமே மர்ம கும்பல் வந்திருக்காங்க. அவர் எங்க போனாலும் தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி மர்டர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. கொண்டு போன அந்த தலைய மூலாச்சி கிராமத்துக்கு எடுத்துட்டு போய் பெருமாள் பாண்டியனோட கொலைக்கு பழிக்கு பழி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த மர்ம கும்பல் காட்டிட்டு தாங்க அந்த ஹைவேல தூக்கி போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளர் 6 முதல் 8 தனிப்படை குழுக்கள் அமைச்சு 25 பேர் வரைக்கும் இந்த கேஸ்ல தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, பழிக்கு பழின்னு சொல்லிட்டு இப்படி இன்னும் எத்தனை உயிர்களை தான் நீங்க கொல்ல போறீங்க? உங்களோட பகைக்கு நடுவுல அந்த 5 வயசு பையன் என்னையா பாவம் பண்ணா? இத பண்ண குற்றவாளிகளுக்கு கண்டிப்பா தண்டனை பெரிய அளவுல கிடைச்சாகணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு போங்க.